வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இந்த வார ஏஐல வந்துட்டு இந்த வாட்டி ஒரு பஸ்வேர்ட்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து சில 2-3 வாட்டி வந்து பஸ்வேர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி கொஞ்சம் டீப் டைவ் பஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பஸ்வேர்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஏஐ வந்து எவ்வளோலாம் மாறிட்டே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புது பஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். சிலது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்னைக்கு நீங்க ஒரு ஆர்கிடெக்சரல் பேப்பரோ இல்லை ஒரு ஆர்டிகிளோ எடுத்து படிக்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி பஸ்வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக போடும். ஸோ அதை வந்து கொஞ்சம் டீமிஸ்டிஃபை பண்றது தான் இன்னையோட எபிசோட முக்கியமான காரணம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பர்ட் வந்து பாஸ்டன் பாலா வந்திருக்காரு. அவருக்கு தான் பண்ண போறோம். நிறைய எல்லாம் இருக்குல்ல, இந்த வாட்டி ஒரு 10 தான் எடுத்திருக்கோம். 10 நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ எவ்வளவு விளக்கமா சொல்ல சொல்லிட்டு போறதுதான் இன்னையோட பஸ்வேர்ட்ஸ். வித் தட் செட், வெல்கம் டு சொல்வனம் ஏஐ இந்த வாரம். வாங்க பாபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தினேஷ். சூப்பர். நீங்க தான் வந்து இந்த 10 பஸ்வேர்ட்ஸ்க்கான ஐடியா கொடுத்தீங்க. ஏன்னா நம்ம போன வாட்டி பண்ண பஸ்வேர்ட்ஸ்ல இருந்து நிறைய மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதான். ஏன்னா இந்த பஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க டக்குன்னு நம்ம ஒரு பேட்டி பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு அவங்க அந்த ஒரு பஸ்வேர்டை டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம தலையை சொரிஞ்சுட்டு உட்காந்துருப்போம். ஸோ அதை வந்து அந்த தலை சொரிதலை குறைப்பதுக்கான ஒரு முக்கியமான அம்சமா தான் நான் இதை பாக்குறேன். ஸோ வித் தட் செட் நம்ம பஸ்வேர்ட்ஸ்ல போயிடலாம். 10 தான். இதை தவிர நீங்க அடிஷனல் பஸ்வேர்ட்ஸ் தான் சொல்லுங்க, நம்ம அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மேபி இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் அண்ட் 2 months வந்து இது மாதிரி ஒரு எபிசோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பாபா. ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் ஸ்டாக் அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் பஸ்வேர்டு. இப்போ இது ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ரீசனிங் ஸ்டாக், ஒரு ஸ்டாக் இருக்கு அந்த ரீசனிங் மட்டுமே அப்படின்னு. ஸோ லிட்ரலி அதுதான் வாட் இஸ் மீன்ஸ் இஸ் தட். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா எல்எல்எம் மாடல்ஸோட எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு வேர்ட் கூட ஒரு சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு வேர்டு எடுத்துக்கும் அந்த சென்டென்ஸ்ல, அதுக்கு அடுத்த அந்த வாக்கியத்துல இருந்து அடுத்த என்ன வார்த்தை அப்படிங்கறத எடுத்து அலசி அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போறதான் ஜென் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த டோக்கன் ப்ரெடிக்ஷன், நெக்ஸ்ட் டோக்கன் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டே போகும். ஸோ அதுவும் எல்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அதுல நிறைய இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். ஏன்னா அதுல நம்ம திருப்பி செக் பண்றது இல்ல. ஸோ இப்போ வந்து இதை நீங்க இந்த ரீசனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் செக்கிங், இந்த ஹலூசினேஷன் டிடெக்ஷன் பண்றது, அப்புறம் ப்ரெடிக்ஷனோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது என்ன பண்றது, இது மல்டி லேயர்டு. நம்ம சொல்ற மாதிரி இந்த முதல்ல நான் சொல்லிட்டு இருந்த நம்ம இந்த பியூர் டோக்கன் ப்ரெடிக்ஷன் மாடல் வந்து அதுதான் இனிஷியல் நடக்க போகுது. அதுதான் எல்லாரோட ஃபவுண்டேஷன். அதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டோம்னா இல்ல ஒரு சீரீஸ் ஆஃப் டோக்கன்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு டோக்கன் எடுத்துட்டு அடுத்த டோக்கன் என்னவாக இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றது, அடுத்த டோக்கன் என்னவா இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றது, அப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சிஸ்டம் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சிஸ்டம் 2 என்ன பண்ணுன்னா, அதுல இருந்து வர்ற விஷயங்களை வந்துட்டு அதை அங்கிருந்து எடுத்துட்டு அதை ரீசனிங் பண்ணுது, இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலயும் இந்த ரீசனிங் ஸ்டாக்லயும் இன்னொரு முக்கியமான வேறுபாடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மல்டிபிள் இந்த ரீசனிங் ஸ்டாக் என்ன பண்ணுன்னா ஒரு மல்டிபிள் எல்எல்எம்ஸ்க்கு ஃபயர் பண்ணும், ஆர் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் எல்எல்எம் வந்துட்டு ஒண்ணுமே தனித்தனியா ஃபயர் பண்ணிட்டு அதுல இருந்து வர்ற ஆன்சர்ஸ் எடுத்துட்டு அது ரீசன் பண்ணும், அதுலயே ஒரு ஸ்டாக் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்க வந்து மெமரி ஆஃப் மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் தான் இந்த ரீசனிங் ஸ்டாக். ஸோ ஓவரால் சிஸ்டம் எப்படி பண்றோம்னா, இந்த ஏஜென்டிகேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏஜென்டிகே பாத்தீங்கன்னா ஒரு எல்எல்எம் கிரியேட் பண்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஏஜென்டிகே என்ஹான்ஸ் பண்ணி அதுவே எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த ரீசனிங் ஸ்டாக் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ நம்ம இது எப்படி ஓவரால் எப்படி பார்க்கலாம்னா, முன்ன வந்து என்ன பண்ணணும்னா ஒரு எல்எல்எம் வந்துட்டு ஒரு வாக்கியம் இருந்துச்சுன்னா இல்ல ஒரு சீரீஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது அடுத்தது போயிட்டே இருக்கும், அது திரும்பி பார்க்காது இல்லைங்களா. சோ இன்னும் இப்ப இந்த ரீசனிங் ஸ்டாக் என்ன பண்ணும்னா, அந்த மல்டிபிள் ஏரியாஸ் கலெக்ட் பண்ணது இல்ல ஒரே எல்எல் வந்து கலெக்ட் பண்ணதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தது விஷயத்தை வச்சு அதை ரேங்க் பண்ணி இது சரியான விஷயமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட ஹலூசினேஷன் ரேட், அதாவது நான் தானே கனவு பண்ணி எல்எல்எம் ஏதோ சொதப்பி எல்லாம் வைக்குது இல்லைங்களா நிறைய வாட்டி, அது குறையும் அப்படின்றாங்க. ஸோ அதான் ரீசனிங் ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட் டைம் ரீசனிங் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது வந்து ஒரு அடிஷனல் லெவல் ஆஃப் ஹெல்த் செக் ஆர் லைக் நம்ம ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸோட இன்னொரு அடிஷனல் ஸ்டெப் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ வித் தட் சார் நீங்க போங்க பாபா, உங்களோட பஸ்வேர்டு என்ன? நான் சொல்ல நினைக்கிறது சிந்தட்டிக் டீம்மேட். சிந்தட்டிக் டீம்மேட் பேரே சொல்ற மாதிரி உங்களுக்கு உங்க அணியில செயல்படுற ஒரு செயற்கை நுண்ணறிவாளர். எல்லா வேலையும் கிட்டத்தட்ட உங்க ஜூனியர் பண்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடும். ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு ப்ராடக்ட் மேனேஜரா இருக்கீங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த சிந்தட்டிக் டீம்மேட் என்ன பண்ணுவார்னா, உங்களோட பயனர்கள் என்னெல்லாம் குற்றம் குறைகள் சொல்றாங்களோ, மேம்பாடுகள் விரும்புறாங்களோ அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கை எடுத்துக்கும் முதல்ல. அதுக்கப்புறமா மற்ற உங்களோட பிற காம்படிஷன், உங்களோட போட்டியாளர்கள் ப்ராடக்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும். அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கு, எவ்வளவு காசுக்கு அதெல்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். கஸ்டமர் இதெல்லாம் வேணுங்கிறான்,
காம்படிட்டர் ப்ராடக்ட்ல இதெல்லாம் இருக்கு இல்ல, அவங்க இவ்வளோக்கு இதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது முக்கியம் எது முக்கியம் இல்ல எது அவசரம் அப்படின்னு ஒரு இந்த இதை போடும், பட்டியலை போடும். அதுக்கப்புறமா ஒரு லான்ச் செக்லிஸ்ட், இந்த ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் வந்துட்டு எப்போ ரிலீஸ், அதுக்கு மார்க்கெட்டிங் மெட்டீரியல் எப்போ, அதுக்கு வந்துட்டு எப்படி கஸ்டமர் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி, எல்லாத்தையும் அதை தயார் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஹியூமன் ப்ராடக்ட் மேனேஜர் கிட்ட அதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இதையே நீங்க ஒரு டெவலப்பராகவும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு சேல்ஸ் பர்சனா இருந்தா அதுக்கும் யோசிக்கலாம். ஹெச்ஆரா இருந்தா ஹெச்ஆருக்கு எப்படி யூஸ் ஆகும், எல்லா துறைகள்லயும் இதை நீங்க வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கூடவே வேலை செய்யற ஒரு தொழிலாளி ஆக, சிந்தட்டிக் டீம்மேட்டாக அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ், பிடபிள்யூசி வந்துட்டு அவங்களோட 300 சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ல 79%, அதாவது ஒருத்தரே 5ல் ஒருத்தர் தான் இந்த மாதிரி சிந்தட்டிக் டீம்மேட்டை வச்சுக்கலன்னு மே 2025லயே, ஒரு வருஷம் முன்னாடி, இன்னைக்கு மே 2026, அப்பவே கூட்டு வந்துட்டாங்க சிந்தட்டிக் டீம்மேட்டை. ஆனா அதுக்கு வந்துட்டு அவங்க சொன்னது வந்துட்டு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சிருக்கோம், அதால எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்குமே ஒழிய இதுதான் பெஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லாது. நம்ம வந்துட்டு நம்ம தான் அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு வைத்திருப்பதாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எல்லா பெரிய நிறுவனங்களையும் இது ரொம்ப பரவலாயின்னு இருக்கு. அதாவது எங்க நிறுவனங்கள்ல இப்போ கோட் ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு இஷ்யூவை நாங்க கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி புல் ரெக்வெஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு அட்வர்சரியல் கோட் ரிவ்யூ பண்ணி தயார் பண்றதா இருக்கட்டும், ஆர்கிடெக்ட் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் ஒரு கம்ப்ளீட் ஏற்கனவே போட்ட ஏடிஆர் ஆர்கிடெக்சரல் டிசிஷன் ரெக்கார்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுவும் இதுவும் எப்படி ஒப்பாகுது, இப்ப இருக்கிற கிளைமேட்ல இது எப்படி லாங் டேர்மா செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் இப்போ ஹியூமனே பாக்குறது இல்ல, இந்த சிந்தட்டிக் டீம்மேட் தான். அதாவது என் கூட வேலை பார்க்கிறவர் அட்வர்சரியா, ஒரு எதிராளியா கிட்டத்தட்ட நின்று எனக்கு எதிரா பேச்சு போட்டியில அவர் வந்துட்டு ஒரு 100 கேள்வி என்ன கிரில் பண்ணுவார். அதாவது இதானா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஒழுங்கா இது பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் நான் பிரசன்டேஷன்ல பண்றேன். ஸோ என்னோட ரோல் இன்னும் சேஃபா தான் இருக்கு. ஆனா அது பண்ற தப்புகளை அது கத்துட்டே இருக்கு, ஒரு வாட்டியும் அது மெமரியில கமிட் பண்ணிட்டே இருக்கு. அருமை சூப்பரா சொன்னீங்க. நீங்க சிந்தட்டிக் டீமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஏஜென்ட்டுக்கு, அதே மாதிரி இந்த ஏஜென்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்சனா கொடுக்குறோம், அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் சொல்றது இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங். அப்போ இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் கூட இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங்னா என்னன்னா, இப்போ நீங்க நிறைய வாட்டி பார்த்துக்கலாம், இந்த புது மாடல்ஸ்க்குலாம் வந்துட்டு டோக்கன் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஒரு பேராமீட்டர் ஒரு பேராமீட்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டோக்கன் இருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல வந்து கிளாட் 4.5 இருக்கு, 4.6 இருக்கு, 4.7 இருக்கு. ஸோ அதுல ஒரு பேராமீட்டர் எடுத்தீங்கன்னா 4.5 கிளாட் யூஸ் பண்றப்போ வந்துட்டு ஒரு டோக்கன் தான் யூஸ் ஆகும். அதாவது ஒரு 1 parameters to 1 டோக்கன் இருக்கும். அதுவே 4.6 வந்துச்சுன்னா 1 parameter is equal to 1.4 to 1.5 இருக்கும். அதே கிளாட் 4.7 யூஸ் பண்ணீங்கன்னா 1.7 to 1.8 பக்கம் டோக்கன் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரே வார்த்தைக்கு வந்து 2 டைம் காஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, கிளாட் 4.7 யூஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு 2.5 யூஸ் பண்ணா ஒன்று தான். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. போய் விக்கியில போயிட்டு என்னோட இதுல விக்கியில போயிட்டு ஒரு பர்டிகுலர் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை படிச்சுட்டு வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு கிளாட் 4.7 தேவையில்லை, 4.5 போதும். இல்லைன்னா எங்களுக்கு இன்டர்னலா இருக்கிற சாதாரண இன்னொரு இன்ஃபரன்ஸ் மாடலே போதும். ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராம்ப்ட், நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட கேள்வியை படிச்சுட்டு இந்த கேள்விக்கு எந்த மாதிரி எல்எல்எம்ஸ் கிட்ட போகணும், எந்த மாதிரி வெர்ஷன் கிட்ட போகணும் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இது ஒரு காஸ்ட் கட்டிங் மெஷருக்காக பண்றது தான். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி விக்கியில போய் ஒரு சின்ன விஷயத்தை படிச்சுட்டு வா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அதுக்கு வந்து எனக்கு கிளாட் 4.7 யூஸ் பண்ணி அதுல வந்து நான் சாதாரணமாக கொடுக்குற ஸ்பெண்ட் பண்ண டோக்கனை விட 1.5 டைம் இல்லை 1.8 டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை தானாவே ரிடியூஸ் பண்ணிக்கணும். அதுதான் இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் அப்படின்றாங்க அட் ஹை லெவல். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இது ஏற்கனவே நிறைய இடத்துல இருக்கு. இது வந்து மிக்சர் ஆஃப் மாடல்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நீங்க எல்எல்எம் ரீச் பண்றதுக்கு முன்னாலே இன்னொரு இன்டெலிஜென்ட் மிடில்வேர் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து இது எல்எல்எம்ஸ் அடிக்க சேரதுக்கு முன்னால உங்க கம்பெனிலே இதோட சிம்பிள் லாஜிக் என்னன்னா, நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப டீப் டைவ் போகணுமா, இல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு எல்எல்எம் கிட்ட போகணுமா, இல்ல சாதாரணமான ஒரு லோ காஸ்ட் எல்எல்எம் கிட்ட போனாலே போதுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ரவுட்டிங் வந்து நீங்க உங்களோட ஓன் டேட்டா சென்டர்லயே வந்துட்டு லாமா மாதிரி ஓலமா மாதிரி
மாதிரி ஒன்று வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க டோக்கன் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, இட்ஸ் ஃப்ரீ டு யூ. ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த ஓலாமா லேயர்ல அது வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னா மல்டிபிள் வேஸ் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இட். ஒரு சின்ன ஒரு எல்எல்எம் மாதிரி வச்சுட்டு அதுக்கோட ஒரே வேலை என்னன்னா உங்க கேள்வியை ப்ராம்ப்டை பிரிச்சு அந்த ப்ராம்ப்டை வந்து எந்த எல்எல்எம்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது டிட்டர்மின் பண்றது தான். ஸோ இதனால உங்களோட காஸ்ட் சேவ் ஆகும். ஸோ அதுதான் இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது வந்துட்டு ரியல் டைம் மைக்ரோ ரவுட்டிங் அப்படின்லாம் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா அந்த ப்ராம்ப்டையே ஒரே ப்ராம்ப்டை வந்து சூஸ் பண்ணி கிளாட் 4.5 4.6 இருக்கு, அதை திருப்பி மல்டிபிளா பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது திருப்பி நீங்க ஏஜென்டிகே போறப்ப இன்னும் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கும். ஏன்னா ஏஜென்டிகேல நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா ஒரு மல்டிபிள் டாஸ்கை பிரிச்சுக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சம்டைம்ஸ் சப் ஏஜென்ட் கூட அசைன் பண்ணி சப் ஏஜென்ட் ட்ரிகர் பண்ணி விடும். ஸோ அது என்ன பண்ணலாம்னா இந்த சப் ஏஜென்ட்டுக்கு வந்து யூ கேன் கோ வித் இன்டர்னல் லோ லெவல் எல்எல்எம் போதும், லோ காஸ்ட் எல்எல்எம் யூஸ் பண்ணா போதும். இது வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க போய் கோட் டிரைவ் பண்ணிட்டு யூ டு ரைட் சம் கோட், அதை டெஸ்ட் பண்ணணும், ஃபேப்ரிகேட் பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஹை இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதையும் கம்ப்ளீட் ஆட்டோமேட் பண்றது. ஸோ வாட் எவர் யூ டூ இட் இட் இஸ் கால்ட் இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங். லிட்டரலி இது பாத்தீங்கன்னா நீங்க ரவுட்டிங் யுவர் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின்ஸ் யூர் ஆஸ்கிங். என்னென்ன கேள்வி கேட்கறமோ அதுக்கு பொருள் அது என்ன நான் தப்பான திருக்குறள் சொல்ல விரும்பல, பட் ஆனால் நம்ம கிட்ட திருக்குறள்ல ஒன்று இருக்கு, யார்கிட்ட பகுத்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் தான் இது. நம்ம எந்தெந்த வேலையை எந்தெந்த ஏஜென்ட் எந்தெந்த எல்எல்எம்க்கு கொடுத்தா நம்மளுக்கு சீரான சேமிப்பான பேராமீட்டர்ஸ் கொண்டு கரெக்டான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான் இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க போங்க பாபா. அருமை. சிந்தடிக் டீம்மேட் மாதிரியே கிட்டத்தட்ட தொடர்புடைய இன்னொன்று NHI, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் நினைச்சிடாதீங்க, நான் ஹியூமன் ஐடென்டிட்டி. கிட்டத்தட்ட போனது மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்துட்டு உங்க டோக்கனை உங்க ஐடென்டிட்டியை வச்சுட்டு செயல்படுத்துறது. இப்போ சமீபத்திய சைபர் ஆர்க் நாங்க யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர், அங்கதான் வால்ட், எங்களோட கீஸ் எல்லாமே வச்சிருக்கிற சேஃப்டி பாக்ஸ், சேஃப்டி லாக்கர். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஹியூமன் ஐடென்டிட்டி வந்துட்டு ஒருத்தர் உள்ள வராங்கன்னா 82 தடவை கிட்டத்தட்ட, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி 100 கிட்டத்தட்ட 82 டைம்ஸ் மோர் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஹியூமன் ஐடென்டிட்டியை எடுத்து பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நான் ஹியூமன் ஐடென்டிட்டினால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ என்னோட கம்ப்யூட்டர்ல திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வனம்ல ஒரு கமெண்ட் மாடரேஷன்ல இருக்கு, அந்த கமெண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளாடே படிச்சுட்டு, ஓ இதை இவர் ஏற்கனவே நிறைய கமெண்ட் போட்டிருக்காரு, நம்ம பானுமதி சிறப்பாக இந்த இது போடுவாங்க, பின்னூட்டம் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கமெண்ட் அப்ரூவ் பண்ணி அதுக்கு ஒரு பதிலையும் தயார் பண்ணி வைக்கிறது. இதுக்கு எனக்கு ஒரு டோக்கன் தேவை. solvanam.comல லாகின் பண்ணி என்னோட ஐடென்டிட்டியை இம்பர்சனேட் பண்ணி அதுக்கு கிளாடுக்கும் ஒரு டோக்கன் தேவை, கிளாட்ல போய் அந்த ஏபிஐ போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு ஒரு நான் ஹியூமன் இந்த இது கொடுத்துடலாம், ஐடென்டிட்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ டக்குன்னு எப்போ வந்துட்டு சல்லிசான விலையில மாமல்லன் வந்துட்டு கசடத்தரப்ப இதழ்களை போடுறாரோ அப்படியே எனக்கு வாங்கி அதை இந்தியாவுக்கு ஷிப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த இது வச்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாமே எனக்கு இந்த பேமெண்ட் ஏபிஐ நானே பண்றதா இருந்தா அந்த கிரெடிட் கார்டை என்டர் பண்ணி சிவி என்டர் பண்ணி எல்லாத்தையும் என்டர் பண்ணோம். இந்த டோக்கன்ஸ் மூலமா, இந்த நான் ஹியூமன் ஐடென்டிட்டி மூலமா இது எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்றேன். அஃப்கோர்ஸ் இதுல மிக பல சிக்கல்கள் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க எப்பவுமே. அதாவது இப்போ ஒரே ஒரு தடவை தான் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கிறது. ஒரு லைஃப் சைக்கிள், இதுக்கு வந்து காலாவதி ஆறுது எப்போங்கிறத தெளிவா சொல்லுங்க. எது பண்ணாலும் முடிவு வந்து உங்க கையில தான் இருக்கும். பின்னூட்டம் வந்துட்டு கிளாடு பாட்டா அன்னைக்கு ஏதோ தப்பா போட்டுடுச்சுன்னு நீங்க இது பண்ண முடியாது. ஒரு தடவை அந்த பின்னூட்டத்தை என் சார்புல அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் எப்பவுமே நிச்சயமா ஒரு தடவையாவது பார்த்துருவேன். ஓகே சரியா இருக்கு, எளிமையா இருக்கு, ரொம்ப பெரிய மண்டித்தனமா ரொம்ப விஷமம் பண்ணல அப்படிங்கிறதையும் நான் பார்த்துருவேன். அதுக்கப்புறமா எப்போ வந்துட்டு அந்த பின்னூட்டம் அதுக்கு சரியா புரியலையோ, ஒருத்தர் வந்துட்டு ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு பின்னூட்டம் எழுதிட்டாருன்னா அதை வந்துட்டு கிளாடு புரிஞ்சுக்காத, அவர் என்ன எழுதியிருக்கார், ஸ்பாம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனையும் நம்ம ஒழுங்கா பார்க்கணும். கீஸை ரொட்டேட் பண்றது ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்ம கான்ஸ்டன்டா அதே கீயே நம்ம வச்சுக்கிறது ரொம்ப வசதியா தான் இருக்கும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ல. பட்
மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது கீயை ரொட்டேட் பண்ணிடுங்க. இது இந்த 3 முக்கியம்னு நினைக்கிறேன் நான் ஹியூமன் ஐடென்டிட்டியில. அருமை. இது வந்து கேமிங்ல வந்து நான் பிளேபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் மாதிரி இந்த நான் ஹியூமன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுல வந்து இந்த நான் ஹியூமன் ஐடென்டிட்டிஸ்க்கு வந்து ஹியூமன்ஸை விட அதிகமான பவர் கொடுக்கறதா நினைக்கிறேன். நீங்க சொன்னது ஒருத்த அப்படிதான் இருந்தது. ஸோ நான் என்னோட அடுத்ததுக்கு போறேன். இது வந்து ஏஎஸ்பிஎம் அப்படிங்கிறது. எஸ்பிஎம் அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னால என்ன இருந்துச்சுன்னா கிளவுட் போஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க செக்யூரிட்டி வைஸ்ல பாத்தீங்கன்னா. இது என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது, செக்யூரிட்டி வைஸ் இப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எக்ஸ்டர்னல்ல இருந்துட்டு உங்களுக்கு ஹேக்கர் அட்டாக் வந்துச்சு எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ அது கிளவுட் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு, நல்லபடியாக ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஏஐ வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, நம்ம நிறைய வாட்டி பேசுவோம், ஏஐ வந்து என்னாச்சுன்னா இந்த லேயர் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட், அது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட சாஃப்ட்வேரையும் தெரியணும், உங்களோட ஹார்ட்வேரையும் தெரியணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டிப்ளாய் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தவிர உங்க டேட்டாவை எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வெக்டர் டேட்டாபேசஸ் இருக்கு, அப்புறம் மாடல் வெயிட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க, நியூரல் நெட்வொர்க் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேப்பா இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது கிளவுட் போஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்ல வி ஆர் வெரி செக்யூர் அப்படின்னு. பட் ஆனா ஒன்ஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயரை எப்படியோ ஒருத்தர் பிரேக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாருன்னா கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் செக்யூர்டா இல்லை. ஸோ இந்த ஏஎஸ்பிஎம் அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா, தட்ஸ் வாட் தேர் இம்ப்ளிமெண்டிங்னா ஒரு டெடிகேட்டட் சைபர் செக்யூரிட்டி டிசிப்ளின் அண்ட் டூல் செட். இந்த டூல் செட் வந்துட்டு என்டையர் ஸ்டாக் ஆஃப் ஏஐ வந்து ஃபுல்லா பாக்குது. ஃப்ரம் டேட்டாபேஸ் ஆன்வர்ட்ஸ், டீப் டைவ், நியூரல் நெட்வொர்க் ஆன்வர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணுது. டெஸ்ட் பண்ணிட்டு அதோட வல்னரபிலிட்டிஸ் வந்து செக் பண்ணிட்டே இருக்கு த்ரூ அவுட் தி ப்ராசஸ். ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பண்ணுதுன்னா இந்த டேட்டா லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது முன்ன வந்து நம்ம வந்து சீக்வல் எழுதிட்டு இருந்தோம், நிறைய சீக்வல் லீக், சீக்வல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எழுதுற குவரிஸ்ல அதே மாதிரி நம்ம யூசர் இன்புட் இருக்கு இல்லைங்களா, நம்ம டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி விடுவாங்க, கோட் இன்ஜெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வல்னரபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இப்போ என்ன ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஏஜென்ட் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கிட்ட வேலை கொடுக்குறப்போ இல்ல வேலை வாங்குறப்போ வந்துட்டு ஒரு ப்ராம்ப்டா தான் அனுப்புது. நம்ம அந்த ஏஜென்ட் கிட்ட வாங்குறப்போ ப்ராம்ப்ட் அனுப்புறோம். ஸோ ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ப்ராம்ப்ட்ல வந்து சில சமிஞ்சைகளை கொடுத்து நீங்க வந்து அதை வந்து நீங்க நினைச்ச மாதிரி அதை வேலை வாங்க வைக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய வல்னரபிலிட்டியா இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் டிடெக்ட் பண்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சரியான டூல்ஸ் இல்லை. அதாவது கிளவுட் போஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அதை டிடெக்ட் பண்ணாது. ஸோ ஏஏஎஸ்பிஎம் அப்படிங்கறது வந்து அது வந்து என்னன்னா அதோட நீச்சி தான். அந்த கிளவுட் செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்டோட அடுத்த வெர்ஷன் தான் இது. ஏஏல கம்ப்ளீட்டா ஃபுல்லா போகுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, உங்களோட இன்புட்ஸ், ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன், யூசர் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன், எல்எல்எம் நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ், உங்க டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, அந்த டேட்டா ஸ்டோரேஜ்ல வந்துட்டு என்ன இன்ஜெக்ஷன், அது மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷனுக்கான ஏதாச்சும் வழி இருந்தா அதையும் ஸ்கேன் பண்ணுது. ஸோ இது ஃபுல்லா ஓவராலா பாக்குறது தான் ஏஐ செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இதை திருப்பியும் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்னைக்கு முக்கியமான விஷயம் இந்த எஸ்பிஎம்ல என்ன லேட்டஸ்டா நடந்துட்டு இருக்குன்னா, ஹேக்கரோட இதை வந்து அவங்க வந்து ரிப்ளிகேட் பண்ண பாக்குறாங்க, சிமுலேட் பண்ண பாக்குறாங்க. இந்த ஒரு ஹேக்கரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வேரியஸ் ஸ்டேஜஸ், அதாவது நீங்க ப்ராம்ப்ட் வந்து யூசர் எழுதுறதுல இருந்து ஒரு ஏஜென்ட் வந்து இன்னொரு ஏஜென்ட் கம்யூனிகேட் பண்றப்போ என்ன மாதிரி ஜேசன் அனுப்புது, என்ன மாதிரி டெக்ஸ்ட் அனுப்புது அப்படிங்கறது வரைக்கும் எல்லாமே வந்து மல்டிபிள் டைம்ஸ் மல்டிபிள் லேயர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் டெஸ்டிங். ஸோ முன்ன வந்து பாத்தீங்கன்னா வல்னரபிலிட்டி டெஸ்டிங், செக்யூரிட்டி டெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பென் டெஸ்ட், பெனிட்ரேஷன் டெஸ்டிங் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இது வந்துட்டு பிகாஸ் இந்த போஸ்டர் வந்துட்டு பர்மனண்டா இருக்கிறதுனால கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. மேபி உங்களோட சிஐசிடி பைப்லைன்ல கூட, அதாவது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் பைப்லைன்ல கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க ப்ராம்ப்ட் கேட்கறப்போ, அந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்றப்போ வந்துட்டு கம்பைல் டைம்லயும் சரி, ரியல் டைம்ல அந்த எக்ஸிக்யூட் ஆகிறப்போ வந்துட்டு இது பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஏஐ எஸ்பிஎம் அப்படிங்கிற செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ நீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் வச்சிருக்கீங்க, அது சொல்லுங்க பாபா. டெஃபினட்டா இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் சொன்ன உடனே அதை சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும். பட் மக்கள் இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங்ல இருந்து ஏஐ மெஷ்க்கு வாங்க. ஏஐ மெஷ்ங்கிறது இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங்கோட அடுத்த லெவல். பேன் இண்டியா மூவிங்கிற மாதிரி அது வந்துட்டு ஒரு பேன் வேர்ல்டு மூவி. எல்லாத்தையும் எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்கேயும் அனைத்தும் அறிந்தவர், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், however you wanna call it. இது வந்துட்டு ஒரு ரியலி எமர்ஜிங் ஏரியா. இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் நல்ல வெல் டிஃபைன்ட் ஆயிடுச்சு. ஏஐ மெஷ்
வந்தாச்சு, வந்துட்டே இருக்கு, வரப்போறது அப்படிங்கிற 3 ஸ்டேஜ்லயும் எப்பவுமே இருக்கு. என்னது ஏஎம்எஸ்? இப்போ வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு கூகுள்ல இருக்கு, சில விஷயங்கள் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு, சில விஷயங்கள் உங்களோட ஆன்பிரம் இதுல இருக்கு. எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் பேசுறதுக்கு நெட்வொர்க் எல்லாம் பண்ணி விட்டுடலாம். ஆனா யாரு எப்போ வெர்டெக்ஸ்ல இருக்கிற டேட்டாபேஸை எப்ப கூப்பிடணும், கிளாட் ஏபிஐ எங்க யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எங்க வந்துட்டு நெட்சிஆர்எம் போயிட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து சில விஷயங்களை எடுக்கணும், எப்போ வந்துட்டு ஸ்னோஃபிளேக் இதை கூப்பிடணும், எந்தெந்த விஷயத்துக்கு ஹெச்ஆருக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், ஹியூமன் ரிசோர்சஸ் எல்லா எம்ப்ளாயிஸ் டேட்டா வேற இடத்துல இருக்கும், கிட்ஹப் வந்துட்டு சாஃப்ட்வேருக்கு இருக்கும், சாஃப்ட்வேர் இதோட பேசணும் ஹெச்ஆர் இதோட. ஸோ இதுக்கெல்லாம் இருக்கிறதா மொத்தமா எல்லாரோடையும் எப்படி பழகிறது அப்படின்னு எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஏஐ மெஷ் இருக்கு. முக்கியமா எங்கெங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவரி. அதுக்கப்புறமா இதுக்கு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இதை எல்லாத்தையும் நான் வெளியில எடுக்கிறது, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த ஐடென்டிட்டி, நான் ஹியூமன் ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் எப்படி இதுக்கான பாதை, எந்த ஏபிஐ மூலமா எப்படி நான் இதை கூப்பிடுவேன், எந்த டூலை வச்சு கூப்பிடுவேன், யார் எப்போ கூப்பிடுறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே இந்த வேவ் பார்க்கறது ஆடிட்டமோ, பட் வேவ் பார்க்கறதுன்னு வேணா தமிழ்ல சொல்லலாம். அப்சர்வபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இப்போ என்னை நம்புங்க, என்னோட விபி எவ்வளவு சேலரி வாங்குறான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையா கேட்டாலும் ஒரு பாலிசி வந்துட்டு, நீ வந்துட்டு இப்போ பாலாவா உள்ள வர, உனக்கு இந்த பெர்மிஷன் கிடையாது, ஹெச்ஆரா உள்ள வந்தேன்னா உனக்கு பெர்மிஷன் உண்டுன்னு அங்க தடுத்து நிறுத்துறது. ஸோ ஏஎம்எஸ் சொன்ன மாதிரி பல பேர் பல்வேறு விதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் முழுக்க மெச்சூர் ஆகல. நம்ம ரொம்ப எளிமையா பார்த்தோம்னா சப் ஏஜென்ட்ஸ் கான்செப்ட் தானே இல்லையா? அது ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருக்கார் மேல, அவருக்கு கீழே ஒரு 5 ஏஜென்ட் இருக்காங்க. 5 ஏஜென்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் இஷ்யூவோட வந்திருக்கான், கஸ்டமரோட பேசுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஏஜென்ட். அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ரீஃபண்ட் வேணுங்கிறார். ஸோ ரீஃபண்டை ட்ரிகர் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அவரோட பாலிசி என்னன்னு போய் பார்க்கறது, அதுக்கப்புறமா இது நிஜமாவே அந்த கஸ்டமர் தானா வேற யாராவதான்னு ஃப்ராடை செக் பண்றது. இந்த மாதிரி சப் ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாமே பண்றது இதுக்கான பிக்கா நீங்க டக்குன்னு இந்த கான்செப்ட் எல்லாம் சொன்னோம்னா, ஒரே வார்த்தையில நீங்க சொன்னோம்னா ஏஐ மெஷ். ஆனா இதுல வழக்கம் போல அபாயங்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரே ஒரு ஏஜென்ட்லயே ஹாலுசினேஷன் நடக்குது, தப்புகள் நடக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியிருக்கு. இங்க 10 ஏஜென்ட்ங்கிற போது ஒரு ஏஜென்ட் 5 பேர் 5 பைசா 5 பைசாவா அடிக்கிற மாதிரி தான் மிகப்பெரிய சிக்கலாயிடும். அது 5 பேர் ஒரு 5% தப்பு பண்ணா 25% தப்புங்கிற மாதிரி மிகப்பெரிய தப்பாயிடும் அது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுல. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டருங்கிறது இதுல இவங்க 5 பேரோடையும் பேசும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்துட்டு 5 பேரோட பேசி அதுல இருந்து வர விடை எடுத்து இன்னொரு 5 பேரோட. ஸோ என் டைம்ஸ் அண்ட் ஓ ஆஃப் என் ப்ராப்ளம் நம்ம சொல்ற அந்த கம்யூனிகேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் டூ மச். டூல்ஸ் மோசமா பேக் அண்ட் ஃபோர்த் கூப்பிட்டுட்டே இருக்கிறது, எப்ப ஸ்டாப் பண்ணணும், எப்ப ஹூக்ஸ் போடணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் நம்ம ஒரு புது இது இல்ல, பட் ஒரு பிளக்க போடுவோம். கிளவுட் வந்துட்டு ஒரு சர்டிஃபைட் ஆர்கிடெக்ட் ஒன்னு பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க சர்டிபிகேஷன் வாங்கணும்னா ஏஐ மெஷ் பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுட்டு இருக்கணுங்கிறதோட நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சொல்லுங்க. ரொம்ப டீப்பா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏஎம்எஸ் வந்து இது ஒரு என்டர்பிரைஸ் ப்ராப்ளம். ஏன்னா நிறைய இடத்துல சைலோடு சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே மெஸ் அதை ஒரே இடத்துக்கு கொண்டு வரதான் அந்த ஏஎம்எஸ் முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நம்ம மிச்சம் பார்க்கலாம். ஸோ நான் அடுத்து பேசுறது ஏஐ கேட்வே கைண்ட் ஆஃப் மெஸ்ஸோட ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நிறைய ஏஐ நீங்க சொன்ன மாதிரி ஏபிஐஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னோட கம்பெனிக்குள்ள இருக்கிற ஏபிஐ கூட
பேசுறப்ப வந்துட்டு நான் கொஞ்சம் லிமிடேஷன்ஸோட எனக்கு தெரியும் இந்த டேட்டா வந்து இவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோட கம்பெனிக்குள்ள தான் இருக்க போதும் ஒரு 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 கம்ஃபர்ட்னஸ் இருக்கும். ஐ கேன் சென்ட் என்ன பிஏ டேட்டா ஆகட்டும், இல்ல எங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷன் டேட்டா ஆகணும், சகஜமா அனுப்பலாம். ஆனா நான் அதுவே வந்து எக்ஸ்டர்னலா வேற வெளி கம்பெனி கூட ஒரு கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கு. இதுவும் சரி, ஸ்பெசிஃபிக்கலா பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸா இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த ஏபிஎஸ் எல்லாம் இருக்கு, ஏஏபிஎஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் ஆனா ஏஜென்டிக்கா இருக்கிறப்ப என்ன தெரியும், அதுவே டிஸ்கவர் பண்ணி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அது கம்யூனிகேட் பண்றப்ப வந்துட்டு அது வந்து we have to ensure நம்மளோட பர்சனல் டேட்டாவாகட்டும் இல்ல கம்பெனி ஸ்பெசிபிக் டேட்டாவாகட்டும் வெளியில போகக்கூடாது. ஏன்னா இந்த இந்த காம்படேட்டிவ் வேர்ல்ட்ல வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் கம்பெனிஸ் வந்து நீங்க அவங்களோட ஏபிஐ கூப்பிடுறப்ப அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க மைண்ட் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. ஸோ அது போயிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான விடை தான் ஏஐ கேட்வே அப்படிங்கிறது. ஸோ ஏஐ கேட்வே அப்படிங்கிறது நம்ம நார்மலா ஏபிஐ கேட்வே பார்த்திருக்கோம். இல்ல நார்மலா கேட்வேனா என்னன்னா, நம்ம ரெண்டு சிஸ்டத்துக்கு நடுவில் இன்டெகிரேட் பண்றப்போ நீங்க டைரக்டா அந்த சிஸ்டத்து கூட பேச மாட்டீங்க. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படிங்கிற ஒரு இது வச்சிருப்பீங்க. நீங்க ஹெச்டிடிபி போனீங்கனாலும் நீங்க சாதாரணமா நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் அந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படிங்கிற ஒரு பேசிக் செக் எல்லாம் பண்ணும். ஸோ அதுதான் இப்போ ஏஐ கேட்வே அப்படிங்கிறது. ஏஐ கேட்வே அப்படிங்கிறது ஒரு நத்திங் பட் ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி. அதாவது நீங்க எந்த உங்களோட மெஷின்ல இருந்தோ உங்களோட சிஸ்டத்துல இருந்தோ இன்னொரு சிஸ்டத்துக்கு கால் பண்றப்போ அந்த கேட்வே மூலியமா போகும். இந்த கேட்வே என்ன பண்ணும்னா அது வந்து செக் பண்ணும், நீ யாருகிட்ட இருந்து இந்த ரிக்வெஸ்ட் வருது, யாருகிட்ட இந்த ரிக்வெஸ்ட் போக போகுது அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணும். அது தவிர இன்னும் அந்த செயின்ல யார்கிட்ட எல்லாம் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டுன்னு கூட இன்னைக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கேட்வே இருந்துச்சுன்னா, சரி இந்த கேள்வி கேட்கறான், இந்த கேள்வி வந்து இந்தந்த ஏஜென்ட் கிட்ட தான் போகும், இந்தந்த ஏபிஎஸ் கிட்ட தான் திருப்பி கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கேட்வே என்ன பண்ணும்னா, அந்த மாதிரி பர்சனலி ஐடென்டிஃபை பிஐஐ டேட்டா இருந்தாலும் இல்ல கம்பெனி ஸ்பெசிபிக் டேட்டா இருந்தாலும் அதை வந்து எடுத்துட்டு அந்த ப்ராம்ப்டை ரீஇன்ஜினியர் பண்ணி இல்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திருப்பி கீழே அனுப்பி வைக்கும். ஸோ இது என்னன்னா ஒரு அடிஷனல் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான். இப்போ நீங்க இந்த ஏஎம்எஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், நான் வந்து எஸ்பிஎம் பத்தி பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் எஸ்பிஎம்மோட ஒரு பார்ட்டா கூட இதை நினைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கேட்வே எப்படி சொல்றதுன்னா, எந்த ரிக்வெஸ்ட் வந்தாலும் அது வந்து இன்டர்னல் ஏஜென்ட் ஏபிஐக்கு போதா இல்ல எக்ஸ்டர்னல் போதான்னு ஃபர்ஸ்ட் டிட்டர்மின் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி இட் வில் ரீஇன்ஜினியர் தி ப்ராம்ப்ட் அண்ட் சென்ட் தி ரைட் கொஸ்டின்ஸ் டு ரைட் ஒன். ஸோ இது வந்து நம்ம ஏ கேட்வே வந்து நம்ம நம்ம இப்போ இதுக்கு முன்னால இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் பத்தி பேசோம். ஸோ இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் வந்து வேற. அது என்னன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து எந்தெந்த எல்எல்எம்ஸ் கிட்ட ரைட் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐ கேட்வே வந்துட்டு இதுக்குதான் அனுப்பணும்னு தெரியும். ஆனா இதுக்கு அனுப்புறப்ப என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், அந்த இன்டர்னல் ஏபிஐ கூட அனுப்புறப்ப என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், எக்ஸ்டர்னல் அனுப்புறப்ப என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த ப்ராம்ப்டே ரீஇன்ஜினியர் பண்ணி ரீரைட் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ இது ஒரு அடிஷனல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஐ கேட்வே அப்படிங்கிறது வந்து உங்களோட நார்மல் ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பட் இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் பண்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேட்வேஸ் எல்லாம் எட்ஜ் கம்ப்யூட்டிங்ல டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லேட்டன்சி அதிகமாக வேணும் இல்லைங்களா. எட்ஜ் கம்ப்யூட்டிங்னா எந்த சர்வர் கிட்ட நீங்க பேச போறீங்களோ அதுக்கு பக்கத்திலேயே அது இருக்கும். ஸோ அதனால அந்த எட்ஜ் டிவைசஸ்லயே வந்துட்டு உங்களோட சர்வர் ஃபார்முக்குள்ளேயே வருது. ஸோ உங்களுக்குள்ள வர்ற கேள்வி, அதாவது உங்ககிட்ட நீங்க இன்னொரு கன்சியூமர் வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கறப்போ உங்களுக்கு சில டேட்டாலாம் தேவைப்படாது. ஏன்னா நீங்க அந்த டேட்டா உள்வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்க பாதுகாத்து வைக்கணும், அதை திருப்பி ஸ்டோர் பண்ணணும், அதுக்கான ஃபீச்சர்ஸ் உங்ககிட்ட இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு பிஐஏ டேட்டா வந்து தவறுதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியா இருக்கிறப்போ அதை நீங்க எங்கேயும் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அது ஸ்ட்ரிப் பண்ணணும். ஸோ அதை ஸ்ட்ரிப் பண்றது உங்க சிஸ்டத்துக்குள்ள வந்து ஸ்ட்ரிப் பண்றதுக்கு பதிலாக இந்த கேட்வேயே அதை ஸ்ட்ரிப் பண்ணி அனுப்பிடும். ஸோ உங்களுக்கு அடிஷனல் தலைவலி இல்லை. நீங்க வந்து அங்கிருந்து அந்த கேட்வேல இருந்து வர கம்யூனிகேஷன் வந்து கிளீன்டு பியூர் கம்யூனிகேஷனா வருது அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதுதான் ஏஐ கேட்வே அப்படிங்கிறது. ஸோ அடுத்த இன்னொரு பெரிய விஷயம், மெஸ் மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம போக போறோம். கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ, அதை பத்தி சொல்லுங்க பாப்பா. நிச்சயமா ஹோம் ஸ்ட்ரெச்சுக்கு வந்துட்டோம். 8வது, இன்னும் 2 தான் இருக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஏஐக்கு அப்புறம். கான்ஸ்டிடியூஷனல் ஏஐங்கிறது முன்னாடி வந்து ஏஐ கிட்ட நிறைய ப்ராம்ப்ட்ஸ், கான்டெக்ஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அதுக்கு வந்துட்டு நீ நேர்மையா பதில் சொல்லு, கற்பனை பண்ணாத, அதோட டெம்பரேச்சர் தான் மாத்தி மாத்தி பார்ப்போம். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை, ஒரு ரூல்ஸை உருவாக்குறது. இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீ வந்துட்டு சில விஷயங்களை பாரு, இது வந்துட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் மாறுபடும். இப்போ நம்ம தகவல் கேட்கறோம்னா இது வந்துட்டு பயனுள்ளதா, இது வந்துட்டு நேர்மையானதா, இது தீங்கு விளைவிக்க கூடியதா, ஒரு இதுக்கு சொல்றேன், எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இந்த 3த்தையும் நீ பாரு. அவங்க வந்துட்டு உண்மையை விரும்புறாங்கன்னா எப்படி, எது உண்மை, எப்படி உண்மையை சரிபார்ப்ப, 1க்கு 2 வாட்டி எப்படி சரிபார்ப்ப, வெறும்ன ஏற்கனவே இருக்கிற விஷயத்த மட்டும் வச்சு முடிவெடுக்காம இப்ப இருக்கிற தகவல்களை வைத்து எப்படி நீ முடிவெடுப்ப அப்படின்னு
வெளிப்படையா அதுக்கு வந்துட்டு ஒரு சட்டதிட்டங்கள் போட்டு ஒரு கோடு அமைத்து இந்த கோட்டுக்குள்ள வண்டியை ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. முன்னாடி வந்துட்டு இது ஏற்கனவே இருந்தது, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொன்னோம், ஃபீட்பேக் கொடுக்கறோம்னு சொன்னோம், ஏ ஃபீட்பேக். அதுக்கு மேல இன்னொரு சட்டகத்தை உருவாக்குறாங்க. கிளாடு ரொம்ப இவங்க இதுல வந்துட்டு ரொம்ப புகழ் பெற்றவர்கள். 2022லயே அவங்க ஒரு பேப்பர் போட்டு அந்த பேப்பரை வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது இது ஒரு அவங்களோட செயல்தான். அதாவது இந்த 2022க்கு முன்னாடி நம்மளோட ஆரம்ப கட்ட இந்த லேர்னிங்ல நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம் இல்லையா, இது வந்துட்டு சரியான தகவல், இது வந்து பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எப்படி சரியான தகவலை எடுக்கிறது, எப்படி நேர்மையா இந்த விஷயத்தை அணுகிறது, எப்படி வெளிப்படையா பேசுறது, ஒவ்வொரு கான்டெக்ஸ்டுக்கு ஏற்றபடி. இப்போ ஒருத்தர் கதை எழுத சொன்னார்னா அதுக்கு இது ஒப்பாகாது, ஆனா ஏற்கனவே இந்த கதையை வேற எங்கேயும் எழுதாத மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்களே உங்களுக்கான சட்டத்திட்டங்களை நீங்க வகுத்துக்கலாம் கான்ஸ்டிடியூஷனலே. அருமை. இந்த கான்ஸ்டிடியூஷன் பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா, இது என்னன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா, நீங்க அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா யூரோப்ல வந்துட்டு செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களோட டெனன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், யூஎஸ்ல வேற மாதிரி இருக்கும். இப்போ யூஎஸ்ல எடுத்துட்டீங்க கலிபோர்னியால, இப்போ கலிபோர்னியால ஒரு கன்சூமர் வந்தாலும் அவருக்கு நீங்க ஒரு ஸ்பெசிபிக் சட்டத்திட்டங்களை பண்ணணும். அதுவே மெயின்ல இருந்தாங்க அவங்களுக்கு வேற, அட்லாண்டால இருந்து வந்தாங்க அவங்களுக்கு வேற மாதிரி, ஜார்ஜியால இருந்து வேற மாதிரி அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கண்ட்ரிக்கு வேற வேற ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த கான்ஸ்டியூஷன் லேயில வந்துட்டு கோடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி skills.md கிரியேட் பண்ணி வைக்கிறோமோ அது மாதிரி constitution.mdன்னு வச்சுட்டீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அது ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதையும் டைனமிஃபை பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த லெவல் ஆஃப் டைனமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது ஒருமையான விஷயம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ரேக் பத்தி பார்த்திருக்கோம், ரேட் அதுக்குள்ள போலாம். ரேட் அப்படிங்கிறது வந்து ரிட்ரீவல் ஆக்மெண்டிக் திங்கிங் அப்படிங்கிறது. ரேக் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரேக் வந்து ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெனரேஷன் பண்றப்போ ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா ரேக் என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் ப்ராம்ப்ட் வருதுன்னா ஸோ அதுல வந்து அடிஷனலான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அதுக்கு வந்து வேற இன்னொரு லெவலுக்கு போகணும், அங்கிருந்து போய் ரிசல்ட்ஸ் வாங்கிட்டு வந்து அதை அட்டாச் பண்ணி விட்டுரும். அதோட ரேக்கோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு சிம்பிளிஃபைட் ஆன்சர் சொல்லணும்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, இமிகிரேஷன் பத்தி ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த எல்எல்எம்ல வந்து இல்லைன்னா அந்த எல்எல்எம்க்கு வந்து ஏற்கனவே வந்து இன்னொரு இமிகிரேஷன் பத்தி நல்லா தெரிஞ்சு இன்னொரு எல்எல்எம் மாடல் ட்ரெயின் மாடல் இருந்துச்சுன்னா இந்த ரேக் என்ன பண்ணணும்னா அந்த கேள்வியை வந்து அந்த ஸ்பெஷலைஸ்டு கிட்ட போய் அந்த ஸ்பெஷல் எல்எம் கிட்ட அனுப்பி அந்த டேட்டா வாங்கி கோத்து வச்சிரும். ஸோ அதோட ரேக்கோட வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த ரிட்ரீவல் ஆக்மெண்டட் திங்கிங் என்ன பண்ணோம்னா இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேள்வியை வாங்கி ஃபார்முலேட் பண்ணிட்டு அதோட நிறுத்தாது. இதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணும்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் அது ஃபார்முலேட் பண்ணி போட்டுட்டு ஒவ்வொரு எல்எல்எம் கிட்ட இருந்து ஒவ்வொரு அடுத்த டோக்கன்லாம் வர்றப்ப அதை அசம்பிள் பண்ணவே திருப்பி போய் அதை வெரிஃபை பண்ணிட்டு வந்து அதை திருப்பி என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபுல் ஃபார்முலேஷன் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எல்எல்எம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்க, ஒரு 3 செகண்ட் ஆகுதுன்னா அந்த 3 செகண்ட்ல 1வது செகண்ட்லேயே ரேக் வந்து பதில் அளிச்சிடும். உங்களுக்கு வந்து அது கண்டுபிடிச்சு பதில் அளிச்சிடும். ஆனா ஆர்ஐடி என்ன பண்ணும்னா அந்த பதில் வந்து கரெக்டான வெரிஃபை பண்ணும். திருப்பி இதை விட பெட்டரான இன்னொரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும், எகெயின் அலூசினேஷனை ரிடியூஸ் பண்ணி ப்ரெசிஷனை இம்ப்ரூவ் பண்றது தான் இதோட முக்கியமான இந்த ரேட் அப்படிங்கிறது. ஸோ ரிட்ரீவல் ஆக்மெண்டட் திங்கிங் அப்படிங்கிறது ரேகோட அடுத்த ஸ்டேஜ் நினைச்சுக்கலாம். அதாவது ஒரு வாட்டி கூப்பிட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கொடுக்கறது ரேகோட வேலை. ஒரு வாட்டி கேட்டு அதுல திருப்தி விடாம இன்னும் நிறைய கேட்டு அதை கடைசியில நீங்க கொடுக்குற வரைக்கும் அந்த ரீசனிங் பண்ணிட்டே இருக்கிறது, திங்கிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் ஒன்று. ஸோ இது என்னன்னா இதுல கண்டிப்பா வந்து ரிடன்டன்சி இருக்கும். பிரச்சனை என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா எப்ப நிறுத்துறது, இந்த ஃபார்முலேட் பண்ணிட்டு அந்த கடைசி வரைக்கும் நம்ம எக்ஸாமுக்கு ஹாலுக்குள்ள போற வரைக்கும் படிச்சுட்டே போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்குமா, இல்ல அது ஓரளவுக்கு ஃபார்முலேட் பண்ணி நம்ம கொடுத்துடணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. பட் ஆனாலும் கூட நம்ம வந்து இந்த ப்ரெசிஷன், நம்மளோட அக்யூரசி ஆஃப் ரிசல்ட்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரேட் அப்படிங்கிறது வந்து ரேகோட அடுத்த கட்டம். இன்னும் ஹலூசினேஷன் குறைக்கிறதுக்காக நிறைய கோக்னிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஏஐயோட இந்த டெக்னிக்கல் ஹலூசினேஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை அப்படின்னு நினைக்கலாம். ஸோ வித் தட் செட் அடுத்த கடைசி இதுக்கு போயிடலாம். நீங்க சொல்லுங்க பாபா. நன்றி. நீங்க அழகா தொட்டுட்டீங்க. ஏற்கனவே அப்பவே வாய் துடிச்சது கான்ஸ்டிடியூஷன் பத்தி நீங்க சொன்ன உடனே. சாவரின் ரொம்ப பக்கத்து இன்னும் கொஞ்சம் பெரிய அண்ணா கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு கோடு ரோடெல்லாம் போட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு நாட்டோட
அமைப்பை பின்பற்றாங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்க சொன்ன மாதிரி அழகா சட்டத்திட்டங்கள் இருக்கு. யூரோப்ல நம்ம ரொம்ப காலமா ஜிடிபி அதோட மன்றாடின்னு இருக்கோம். கலிபோர்னியால அதே மாதிரி அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து பிரைவசி லாஸ் நிறைய இருக்கு. இந்தியா அதே மாதிரி அவங்களோட விஷயங்களை வெளியில எங்கேயும் போகக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. சைனாவை பத்தி கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி முன்னெடுத்துட்டு இருக்கு. ஜப்பான் முன்னெடுத்துட்டு இருக்கு, பல்வேறு நாடுகள் முன்னெடுத்துட்டு இருக்கு. கனடா கூட பயப்படும், அமெரிக்கால நம்ம தகவல்கள்லாம் இருக்கு 51 எடுத்துருவாங்களோன்னு. அரசியலுக்குள்ள போக வேண்டாம். பட் சாவரினிங்கிறது என் நாடு, என் மக்கள், என் தரவுகள், என்னோட இடத்துல அது வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம். பல்வேறு துறைகள் இருக்கு இல்லையா, நிதித்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா. நம்ம சுகாதாரம்ங்கிறது நம்ம உடல் நலம் ஒரு கண்ட்ரியோட கோவிடும் போதே நம்ம பார்த்தோம். அந்த அக்ரிகேட்டட் டேட்டா வந்துட்டு ஷேர் பண்ணது ஓகே, பட் தனிநபரோட தகவல்கள் வெளியில எங்கேயும் போகக்கூடாது. அதுவும் முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்க இதுக்கு எல்லாரும் எல்லா விதத்திலயும் இது பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ் அங்க வைக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு முதல் முன்னெடுப்பு. முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டியது வெயிட்ஸ் பைசஸ். சில நாடுகள்ல சில விஷயங்களை பேசக்கூடாது. ஆப்வியஸா நம்மளுக்கு பல்வேறு உதாரணங்கள் உடனடியா தோன்றும். இஸ்ரேல்ல போயிட்டு சில விஷயங்களை பேச முடியாது, பாகிஸ்தான்ல போய் சில விஷயங்களை பேச முடியாது. சோ அந்த வெயிட்ஸ் அண்ட் பைசஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும். சில நாடுகள்ல சில கேள்விகளை கேட்க முடியாது. அதுக்கப்புறம் அந்தந்த லாக்ஸ வந்துட்டு, அதாவது நம்ம வேவ் பேக்ரவுண்ட் ஏற்கனவே சொன்னோம், இந்த அப்சர்வபிலிட்டி டேட்டா வந்துட்டு பிற நாட்டினர் போய் டீபக்கிங் கூட, அதாவது அதெல்லாத்தையும் ஒரு மாதிரி அழிக்கப்பட்டு அந்த பர்சனல் ஐடென்டிஃபைட் இன்ஃபர்மேஷனை அப்ஃபஸ்கேட் பண்ணாதான் பார்க்க முடியும். ஸோ அங்க பிசிக்கலா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இதுக்கு அடுத்த லெவல்ல இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 10மே நம்ம ஒரு சேர பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்க தினேஷ் 10த்தையும் இப்போ வரிசையா சொல்லுங்க, அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குட்டி கதை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரீசனிங் ஸ்டாக் பத்தி பேசணும். ரீசனிங் ஸ்டாக் அப்படிங்க வந்து ஒரு மல்டி லேயர்டு சாஃப்ட்வேர்ல வந்துட்டு ரீசனிங்னு ஒரு தனியான ஒரு லேயர் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசணும். சிந்தட்டிக் டீம்மேட்ஸ் நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஹியூமன் டீம்மேட்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி வந்துட்டு ஏஜென்டிக் ஏல வந்துட்டு ஒவ்வொரு வேலையை கொடுக்கறதுக்கு ஏஜென்டிக் ஏல வந்து ஒரு டீம்மேட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்ஃபரன்ஸ் ரவுட்டிங் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு மிடில்வேர் சிஸ்டம். அது வந்து எப்படி ரவுட் பண்றது, எந்தெந்த எல்எம்க்கு எப்படி பண்றதுன்னு காஸ்ட் கட்டிங்காக ஒரு சில எல்எம்ஸ்க்கு வந்து அதிகமான டோக்கன்ஸ் யூஸ் ஆகலாம், சிலது கம்மியா இருக்கலாம். அது எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதே வந்து நீங்க சொன்னது வந்து நான் ஹியூமன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிந்தனிக் டீம்மேட்டோட அது கரஸ்பாண்டிங்கா பண்ணிக்கலாம். இந்த நான் ஹியூமன் ஐடென்டிட்டி அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து யூஸ் கேஸ்ல போய் ஆஸ் அ பர்சன் அப்படின்னு எழுதுவோம். இப்போ வந்து ஏஜென்ட் அப்படின்னு எழுத வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கும். அதுதான் நான் ஹியூமன் ஐடென்டிட்டி. அந்த நான் ஹியூமன் ஐடென்டிட்டிக்கு என்னென்ன புரியும், அது என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது நான் பேசினது வந்து ஏஎஸ்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி பேசணும்னா, இதுக்கு முன்னால வந்துட்டு கிளவுட் போஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு, அது இன்ஃப்ரால ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சு. ஏஐ போஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃப்ரா மட்டும் இல்ல, உங்க எல்எல்எம் லேயர்ஸ்குள்ள இருக்கிற டேட்டாபேஸ், உங்களோட கேஷ், எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்துட்டு அந்த செக்யூரிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதை எப்படி ஆட்டோமேட் பண்றோம், எப்படி டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுல எனக்கு இன்னைக்கு பிடிச்சது நீங்க பேசுறது ரொம்ப நல்லா தெளிவா சொன்னது ஏஐ மெஷ், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. அதாவது நிறைய இடத்துல சைலோவா நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம். இன்னைக்கு ஆர்கிடெக்சரோட பெரிய தலைவலி என்னன்னா, இவ்வளவு சிஸ்டம் இருக்கு, அதை எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நான் சொன்னது ஏஐ கேட்வே அப்படிங்கிறது வந்து லிட்டரலி ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்றோம். அதாவது எப்படி வந்துட்டு அந்த ஒவ்வொரு இன்டர்னல் ஏபிஎஸ் ஆகட்டும், எக்ஸ்டர்னல் ஏபிஐ ஆகட்டும், ரெண்டு கூட கம்யூனிகேட் பண்றப்போ இந்த கேட்வே வந்து will determine how you are able to handle it. ஸோ அந்த பிஐ டேட்டா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்ட்ரிப் பண்ணணுமா இல்லை ஸ்டெப் பண்ணாம விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்றது தான் கேட்வே அப்படின்னு சொல்லுது. கான்ஸ்டியூஷன்லயே நீங்க ரொம்ப நல்லா விளக்குனீங்க. இதே மாதிரி வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு skill.md மாதிரி இதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனா இதெல்லாம் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அந்த எல்எல்எம் சொல்லிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன்லயே. அடுத்தது RAT, ரிட்ரீவல் ஆக்மெண்டட் திங்கிங், அதாவது ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷனுக்கு அடுத்த லெவலா இது பார்க்கணும். இது என்ன பண்ணணும்னா அது அசம்பிள் பண்ற வரைக்கும்
ரேக்ல இருந்தோ இல்ல மத்த எல்எல்எம்ஸ்ல இருக்க எல்லாமே வந்து உங்களோட ஆன்சர் அசம்பிள் பண்ற சமயத்துல அந்த சமயத்துல கூட இதுக்கு போய் அதை வெரிஃபை பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஹலூசினேஷன் குறைச்சு ப்ரிசிஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு மெத்தடாலஜி. ஸோ ரேகோட அடுத்த வெர்ஷனா ரிட்ரீவல் ஆக்மெண்டட் திங்கிங்கை பார்க்கலாம். ஃபைனலா நீங்க சொன்னது சோவரன் ஏ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரி ஜியோ பொலிட்டிக்கல் லாஸ் இருக்கும். அந்த லாஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கான ஸ்பெஷலைஸ்டு லாஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி வெளியில எடுத்துட்டு வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அங்கங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த சட்டத்திட்டங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த சட்டத்திட்டங்களை வந்துட்டு நீங்க ரேண்டமா எக்ஸிக்யூட் பண்ணாம ஓகே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா அதுக்கான ஏஐக்கான இதுதான் தரவுகள், இதுதான் அவங்களோட சட்டத்திட்டங்கள் ஒன்று உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏ பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சோவரன் ஏ. ஸோ 10 விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன், கடைசியில் சம்மரைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இது தவிர நிறைய இருக்கும். இந்த பஸ் வேர்ட்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு ஏ வந்து ரொம்ப க்ரோயிங் ஃபீல்டு. நாங்கள் இதில் நிறைய தவறவும் விட்டுருக்கலாம். பட் நாங்கள் எங்களோட துறையில என்னென்ன யூஸ் பண்றோமோ அதை தான் எடுத்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன ஃப்ரீக்வெண்டா இன்னைக்கு நீங்க ஒரு பேட்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆன்சன் கூட பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க சோவரனி அப்படின்னு சொன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க நம்மளுக்கு புரியும்னு நினைச்சு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ அதை டீமிஸ்டிஃபை பண்றதுதான் இது வருது. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாபா நீங்க ஃபினிஷ் பண்ணிடுங்களா? நிச்சயமா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு பதிலும் எங்களுக்கு ஒரு உற்சாகம். ஸோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ உங்களோட கமெண்ட்டோட இது நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அதை விட உற்சாக டானிக் வேறு எதுவுமே இல்லை. இங்கிலீஷ்லேயும் ஆரம்பிச்சிருக்கோம் கீக் ஜட்ஜுன்னு. ஸோ அது ஒரு புது முயற்சி. ஸோ இங்கிலீஷில் வேற விதமாக அப்ரோச் பண்ணுறோம். முக்கியமான கான்செப்ட்ஸ் அந்த வாரம் நடந்த 3 விஷயங்களை எடுத்துட்டு அலச போகிறோம். அதுலேருந்து ஒரு தீமை எடுக்கிறோம். ஸோ அதையும் பாருங்க. அங்கேயும் நிச்சயமா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு நிச்சயமா தேவை. நன்றி. நன்றி பாபா, எல்லாரையும் பார்க்கலாம். பை.